அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய அருள் இருந்தா தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை, தொழில், பணம் பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அப்போ இவர்கள் வந்து சுக்கிர பகவானுடைய அருள் பரிபூரணமா கிடைச்சது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றிய இவங்க வாரி குவிக்க முடியும். அப்ப ஜாதகத்தில வந்து இவங்களுடைய ஜாதகத்தில சுக்கிர பகவான் வந்து பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா ஒண்ணு குடுத்து மாட்டிக்குவாங்க. இல்ல அப்படின்னா எல்லாருக்கும் வேலை செஞ்சுப்புட்டு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இவங்க வந்து முன்னேற முடியாம உட்காந்துருப்பாய்ங்க. அது மட்டும் இல்லாம ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவானுடைய அருள் இல்லாம நெறைய பேர் உள்ள போய் மாட்டியிருப்பாங்க. ஸோ சுக்கிர பகவானுடைய அருள் கிடைப்பதற்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்டின்னா, மகாலட்சுமியோட வழிபாடும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெய் விளக்கேற்றி அம்பாள் அதாவது ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எந்த அம்பாளுடைய பெண் தெய்வங்களுடைய படத்த வச்சு நெய் விளக்கேற்றி பால் பாயாசம் செய்து வழிபடுவதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். முக்கியமாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் வழிபடுவது ரொம்ப மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு. பெருமாள் கோவிலுக்கு போய் கண்டிப்பாக தாயாருடைய வழிபாட பண்ணுங்க. நிச்சயமா சிம்மராசி